அனைத்து சர்வசக்திக்கும் வணக்கம். காரக ஜோதிடம், அரியலூர் திருஞான சம்பந்த ஜோதிடர். எல்லாம் அவன் துணை, அவன் அருளால். இந்த எண்கிற பிரகாரம் 12 ராசி மன்னர் 12 சாணத்துக்கும் வார்த்தை அடிப்படையில் சொல்லப்பட்டு வருகின்றேன். 9 கிரகத்துக்கும் பலன்கள் சொல்லப்பட்டு வருகின்றேன். 240 எழுத்து, அந்த 240க்கு எழுத்துக்குரிய எண்களிலும் கொடுக்கப்பட்டு அவைகளை இதன் மூலமாக நான் தினமும் சொல்லி கொண்டு வருகின்றேன். ஜாதக பலன் ஒவ்வொரு ஸ்தானத்துக்கும் தினமும் சொல்லி கொண்டு வர. அதில் இன்று அது ஆங்காரத்துக்கு 5 எழுத்துக்கள், அதற்குரிய விதி என்கிறது 7, அதற்குரிய எண்களில் 8 8 8 3 7 எல்லாம் கூட்டாக 34, அதோடைய விதி என்பது 7. அப்போ ஆங்காரத்துடைய விதியின் 7. ஆங்காரம் கலத்திர சாண திரும்ப சாணத்தில் கொண்டிருக்கு. ஆங்காரம் ஒரு கணவன் மனைவிக்குள்ளே ஆங்காரமாக சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கலாம், அது கடைசியில் சந்தோஷமாக முடிச்சுப்போம், சமாதானத்தை முடிச்சுப்போம். அதுதான் ஆங்காரமாக பேசிக்கொள்வது. அப்போ அப்பம் பிள்ளைகளை சண்டை போட்டுக்கிட்டாலும் ஆங்காரமாக இருப்பாங்க. அது கடைசியில் அப்புறம் 3 நாள், 1 வாரம், 1 மாதம், 1 வருஷம் வச்சு சமாதானமாக போகிறது. அதான் அப்போ ஆங்காரத்துடைய விதியும் 7. 7ஆம் இடம் தான் சமாதானத்தை ஆங்காரமாக தோன்றி அவர்களை ஒருநிலைப்படுத்தி ஒற்றுமையாக்கி நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு வருகிறார்கள். அதான் ஆங்காரத்துடைய விதியின் 7. ஆங்காரத்துக்கு எண்களிலும் 8 8 8 3 7 எல்லாம் கூட்டக்க 34, அதோடைய விதி என்பது 7. அடுத்ததாக ஓங்காரத்துடைய விதி என்கிறது 5. அதற்குரிய எண்களிலும் 6 8 8 3 7 எல்லாம் கூட்டக்க 32, அதோடைய விதி என்பது 5. அப்போ ஓங்காரங்கிறது மந்திர சொற்கள் இருக்குது. ஓங்காரமாக மந்திரத்தை ஓத வேண்டும், ஓங்காரமாக சில பாடல்களை பாடி முடிக்க வேண்டும் என்பதெல்லாம் அந்த 5ஆம் இடம் சொல்லுகின்றது. அப்போ ஓங்காரமாக என்ற சக்தி என்றெல்லாம் ஒரு விதிமுறைகள் உண்டு. ஆனால் ஓங்காரம் என்பது மந்திர சக்தியில் உண்டு. அதனால் அது 5ஆம் இடத்து படம். ஓங்காரம் என்பது 5ஆம் இடத்து படம். ஓங்காரத்துக்கு எண்களிலும் 6 8 8 3 7 எல்லாம் கூட்டாக 32, அதோடைய விதி என்பது 5. ஓங்காரத்துடைய விதியின் 5ஆம் இடம். அடுத்ததாக ரீங்காரத்துக்கு 5 எழுத்து, அதற்குரிய விதி என்பது 1, அதற்குரிய எண்களும் 2 8 8 3 7 எல்லாம் கூட்டாக 28, அதோடைய விதி என்பது 1. அப்போ ரீங்காரத்துடைய விதியின் 1. ரீங்காரம் மலர்களையே பண்டுகள் மொய்த்து மண்டுகள் சுற்றி பறக்கும்போது அது ரீங்காரமாம். அது ஒரு ராகம், அது ஒரு இசை. ரீங்காரம் என்பது மலர்களை வண்டுகள் சுற்றும்போது அது ஒரு சத்தம். ரக்கையின் சத்தமாக இருக்கலாம், அதனுடைய வாயுடைய நம்மளை போல் பேசும் வார்த்தையாக இருக்கலாம். அதனால் ரீங்காரத்துடைய விதியின் 5 1. அப்போ ரீங்காரம் மலர்களை சுற்றி வரும்போது அது ஒரு சவுண்டு கொடுக்கும். நிறையா வண்டுகள் பறந்துக்கிட்டு இருந்தால் நமக்கு காதிலே உள்ள சவுண்டு, அந்த சவுண்டு தான் ரீங்காரத்துடைய விதியின் 1. அடுத்ததாக முகிலுக்கு 4 எழுத்து, அதற்குரிய விதி என்பது 6, அதற்குரிய எண்கிறது 3 2 4 6 இதெல்லாம் கூட்டாக 15, அதோடைய விதி என்பது 6. முகிலனுடைய விதியின் 6. அப்போ முகில் 6ஆம் இடத்து பலன் வருகின்றது. அப்போ முகிலனுக்கு எண்களிடம் விதியின் 6. அந்த முகிலன் என்ற ஒரு வார்த்தை அது வேறு வகையாக போகுது. ஏன்னா அது வேறு உதாரணமாக சொல்லலாம். சரி, அடுத்ததாக மூதேவிக்கு விதியின் 6, அதற்குரிய எண்களிடம் 1 8 6 இதெல்லாம் கூட்டாக 15, அதோடைய விதி என்பது 6. மூதேவிக்கு விதியின் 6. மூதேவி 6ஆம் இடத்தை குண்டிக்கிட்டு தான் வம்பு இழுக்கிறது, தூங்குறது, கெட்ட சகனத்தை ஏற்படுத்துறது எல்லாமே 6ஆம் இடம் தான். அதான் 6ஆம் இடம் விரைய ஸ்தானத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இல்லாமல் இருக்காது, கெட்ட கிரகம். அதுக்கு தான் 6ஆம் இடம் விரைய ஸ்தானத்தில் மூதியை அமர்ந்த குடும்ப சண்டைகளாக மற்ற சண்டையில் இழுத்து விட்டு வேடிக்கை பார்க்குறது. அதான் 6ஆம் இடம். 6ஆம் இடத்துடைய விதியின் மூதியோடைய விதியின் 6. 6ஆம் இடத்துல தான் மூதியை குந்திக்கிட்டு வாசம் செய்யலாம். ஆனால் மூதியுடைய விதியின் 6, அதற்குரிய எண்கள் 1 8 6 அதெல்லாம் கூட்டாக 15, அதோடைய விதி என்பது 6. அடுத்ததாக ஸ்ரீதேவிக்கு 3 எழுத்து, அதற்குரிய விதி என்பது 7. ஸ்ரீதேவிக்கு எண்களிடம் 2 8 6 எல்லாம் கூட்டினாக்கா 16, அதோடைய விதி என்பது 7. அப்போ ஸ்ரீதேவிக்கு விதியின் 7. 7ஆம் இடத்துல வருகிறது ஸ்ரீதேவி. எல்லா கணவன்மார்களும் என் மனைவி ஸ்ரீதேவின்னு சொல்லுவாங்க. அந்த வீடு தான் 7ஆம் இடம். அப்போ கணவன் மனைவிகளில் எந்த சண்டை சுற்றி வந்தாலும் உடைய ஒற்றுமையாக்குறது 7ஆம் இடம் தாங்க. சமாதானமாக போகிறதுல 7ஆம் இடம் தான். அந்த 7ஆம் இடத்துல ஸ்ரீதேவி அமர்ந்துருக்கு. கணவன் மனைவி அமையதெல்லாம் இறைவன் கொடுத்த வரங்கிறது அந்த 7ஆம் இடம் தாங்க. எல்லா மனைவிமார்களும் எல்லா கணவன்மார்களும் தன் மனைவி ஸ்ரீதேவின்னு நினைக்கிறாங்க. அந்த இடம் தாங்க 7ஆம் இடம். அதில் தாங்க ஸ்ரீதேவி 7ஆம் இடத்துல வந்துருக்கு.
அப்போ ஸ்ரீதேவியுடைய விதி என்பது 7. ஸ்ரீதேவி வந்து 7ஆம் இடம், களத்திர சாணம், திருமண சாணம், கூட்டணி சாணம் அந்த இடத்துல. ஆனால் 7ஆம் இடத்துல பாவக்கிரகம் தான் அவனுக்கு மனைவியெல்லாம் சிக்கலாகவே அமையும். வெவ்வேறு ஜாதியில் வெவ்வேறு இதில் போட்டு இழுத்துட்டு வருது, இன்னொரு ஜாதியில் இன்னொரு இழுத்துட்டு வருது, இப்படிலாம் 7ஆம் இடத்து பலன். ஆனால் 7ஆம் இடத்து நல்ல கிரகங்கள் சுப கிரகங்கள் சுத்தமாக இருந்துவிட்டால் அவர்களுக்கு வந்து ஸ்ரீதேவி தான் அவன் மனைவி. அதனால் வந்து ஸ்ரீதேவிங்கிற தோற்றத்தை வந்து 7ஆம் இடம் சொல்லுகிறது. எல்லா மனைவி மாதிரி ஸ்ரீதேவின்னு சொல்ல முடியாது, ஒருக்கு தான். ஸ்ரீதேவிலாம் பார்க்கும்போதே தெரியும். அதனால் வந்து சில பேர் நான் தான் ஸ்ரீதேவி பார்த்தா குப்பை தொட்டி போல இருக்கும், அவங்களாம் ஸ்ரீதேவின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதனால் தப்பு இல்லை, அவங்க புருஷங்க அவங்க ஸ்ரீதேவி தான். அதனால் வந்து ஸ்ரீதேவியுடைய விதி என்பது 7. 7ஆம் இடத்து பலன் வருகின்றது. ஜாதக பலன் என்பது வார்த்தை அடிப்படையில் அமைந்துள்ளது. காரக ஜோதிடம், காரக ஜோதிடத்தின் மூலமாக இந்த எண்கிணத்தை பற்றி நான் சொல்லி கொண்டு வருகிறேன். இதை நான் தனிப்பட்ட முறையில் இதை உருவாக்கி இதன் மூலமாக சொல்லி கொண்டு வருகின்றேன். அதனால் ஜாதகம் தமிழ் எழுத்துக்கள் 240 எழுத்தும், அந்த 240 எழுத்துக்கும் தனித்தனி எண்கிறது கொடுக்கப்பட்டு அவையில் வார்த்தை அடிப்படையில் கிரகத்துக்கு சொல்லப்படுகிறது, ராசி மண்டலத்துக்கு சொல்லப்பட்டு வருகின்றேன். அதனால் வந்து ஜாதக பலன் என்பது இதுதான். ஒவ்வொரு வார்த்தையும் மூலமாக தான் ஜாதக பலன் அப்படின்னு யாராவது இல்லைன்னு சொல்ல அந்த அப்போ அவன் சொல்கிற ஜோசி தப்புன்னு பேர். ஆனால் வந்து உலகத்திலேயே வந்து வானம் பூமி பார்க்கும்படி, வானங்கள் நட்சத்திரங்கள் சந்த சூரியர்கள் அனைத்தும் ஒழிக்கும்படி உரிக்கின்றதையெல்லாம் ஒரு பஞ்சாங்க வல்லுநர்கள் கணிச்சு வானம் பூமி பார்க்கும்படி, நட்சத்திரங்கள் பார்க்கும்படி கணிச்சு வெளியிடுறாங்க. அவங்கெல்லாம் வந்து பெரிய ஆளுனே சொல்லிக்கிட்டதில்லை. ஆனால் நாட்டுக்குள்ள மக்கள் ஜோதிடர்கள் வந்து உலகத்துக்கே ஜோசியம் சொல்லிக்கிட்டு வரேன்டா நான் அப்படியேம்பான். ஆனால் அந்த பஞ்சாப் நிபுணர்கள் அந்த வாயாலே அதை சொல்ல மாட்டாங்க. சோசிக்காரன் சொல்லுவான், உலகத்துக்கே நான் தானே ஜோசியம் சொல்கிறேன், உலகத்துக்கு நான் தானே ஜோசியம் சொல்லிட்டு வரேன், நீ என்னடா அப்படிம்பான். அதெல்லாம் ஒருட்டு. ஆனால் பஞ்சாப் நிபுணராக அதை சொல்கிறதில்ல. ஏன்னா வானம் பூமி நட்சத்திரங்கள் சூரியன் எல்லாமே எந்தெந்த நேரத்தில் உதிக்குது, எந்தெந்த நேரத்தில் தோன்றி எப்படி இப்படி வருது அப்படிங்கிறதெல்லாம் கணிச்சு வெளியிடக்கூடியவர்கள் அமைதியாக இருக்கிறாங்க. ஆனால் ஜோதிடர்கள் வந்து உலகத்துக்கே நான் ஜோசியம் சொல்கிறேன், என்னக்கிட்டேடா கதை விட்றா அப்படிம்பாங்க. சரி ரைட்டு, அது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். ஜாதக பலன்கிறது ஒவ்வொரு வார்த்தையின் மூலமாக வார்த்தை அடிப்படையில் தான் ஜாதக பலன் சொல்லப்பட்டுள்ளது என்பதை இதன் மூலம் நான் சொல்லி கொண்டு வருகின்றேன். அனைவரும் ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். காரக ஜோதிடம், அரியலூர் திருஞான சம்பந்த ஜோதிடம். நன்றி, வணக்கம்.